ஐயா, ஒரு காரியம் பண்ணா வெளியில தெரியற மாதிரியா செய்யறது? எதை செஞ்சாலும் காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணுவீங்களே, இப்ப என்னாச்சு? ஐயா, உங்க எதிரி உங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேய், உனக்கு யார் சொன்னது? ஒரு பொண்ணுயா, அவங்க பேர் கூட சுமதின்னு சொன்னாங்க. சுமதி? சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பல. சரிங்கய்யா. மிஸ்டர் தீனதயாளன், உங்களுக்கு உங்க சொத்து மேல இருக்கிற பிரியத்தை விட உங்க பொண்டாட்டி மேல இருக்கிற பாசம் தான் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உங்க பொண்டாட்டி முழுசா வேணும்னா இப்போ நான் சொல்றத கேளுங்க. உங்க மனைவி குடவுன்ல தான் இருக்கா. என்னன்னா நேரா ரேஷ் ஆபீஸுக்கு கூட்டு போறேன். அங்கே நான் சொல்ற இடத்துல நீ கையெழுத்து போட்டு தர்ற. மறுத்த நீயும் உயிரோட இருக்க மாட்ட, உன் பொண்டாட்டியும் உயிரோட இருக்க மாட்டேன். டேய், தூக்கிட்டு வாங்கடா. ஐயா 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 ஐயா, தயவு செஞ்சு என் பொண்டாட்டி விட்டுருங்க ஐயா. ஐயா, என்ன பண்றது? ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது மாட்டி விடணும். ராஜா, நான் பத்மா பேசுறேன். ஏய், உனக்கு அறிவில்ல? உன்னால என் குடும்பம் எத்தனை அவமானத்தை சந்திச்சிருக்கு. இன்னும் எதுக்காக ராஜாக்கு ஃபோன் பண்ற? இல்ல, நான் ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவனுக்கு உனக்கு என்ன உறவு? உங்க அப்பா அவனை கொலை பண்ணல பண்ணிருப்பாரு. ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் அவன் எங்களுக்கு உயிரோட கிடைச்சிருக்கான். அது உனக்கு பிடிக்கலையா? இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இத பாரு, தப்போ ரைட்டோ உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போனை வைக்கிறியா? ஐயோ, போனை வச்சிடாதீங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். எங்க வீட்ல உங்க வீட்ல 1000 நடக்கட்டும், அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீ அத ராஜா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. வை போனை. ஏன் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? நீ ஒரு பொண்ணு தானே? நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வரது தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். நான் பேச வரது எங்க பிரச்சனை இல்ல. எங்க அப்பா வயசானவங்க 2 பேரும் கடத்திட்டு வந்து அவங்கள மிரட்டி சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அத சொல்லதான் போன் பண்ணேன். என்ன சொல்ற? எங்க வச்சு மிரட்டுறாரு? எங்க வீட்ல வச்சுதான். இப்ப அந்த பெரியவரை ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போறாங்க. நீங்க உடனே அங்க போனா ஆதாரத்தோட பிடிக்கலாம். ரெஜிஸ்டர் ஆபீஸ் எந்த ஏரியா? காந்தி நகர். நீ போனை வேணா பாத்துக்கிறேன். சரி, ஓகே. என்கிட்ட டெல்லிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இப்போ என் கண்ணு முன்னாடி கார்ல போற. என்கிட்டயே கேம் ஆடுறியா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன்.
ஹலோ. சொல்லு மீரா. ஃபோன் பண்ணிருந்த போல இருக்கு. ஆமா. ஐயோ சாரி, ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அதான் அட்டென்ட் பண்ண முடியல. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேனே. சாரி கௌதம், நான் உன்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். சரி சொல்லு. நீ இப்ப எங்க இருக்க? என்ன மீரா, காமெடி பண்ற நேரமா இது? நான் ஒன்னும் காமெடி பண்ணல. சொல்லு கௌதம், நீ எங்க இருக்க? டெல்லியில தான் இருக்கேன். டெல்லியில எங்க இருக்க? அது ஹோட்டல் மௌரியா ஷெரட்டன்ல இருக்கேன். அப்படியா? டெல்லில இருந்து எப்ப வருவ? அது ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். சரி, உன்னோட லேண்ட்லைன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன கௌதம், பேசாம இருக்க? லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் பண்ணு, இல்ல கால் பண்ண முடியாதுன்னு சொல்லு. என்ன, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நான் என் வீட்ல இருக்கேன். பாத்தியா திரும்ப என் மேல சந்தேகப்படுற பாத்தியா? என்ன மீரா, உன்னை ஏமாத்திட்டு நான் எங்க போறேன்? நீ எங்கேயும் போல, சென்னையில தான் இருக்க. ஏன் என்கிட்ட இப்படி போய் சொல்ற? நான் சென்னையில இருக்கேனா? உனக்கு யார் சொன்னா? யாருமே சொல்ல கௌதம், நானே நேர்ல பார்த்தேன், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பாத்தியா, ச்சே, நான் உன்கிட்ட தோத்துட்டேன், நானே ஒத்துக்கிறேன். ஏன் இப்படி சமாளிக்கிற? மீரா, உனக்கு உடனே கோவம் வருது பாத்தியா? சரி, நானே உண்மையை சொல்லிடுறேன். நேத்து நைட்டே நான் சென்னைக்கு வந்துட்டேன், போதுமா? அதை ஏன் என்கிட்ட சொல்லல? ஐயோ, உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதான். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வி கேட்டுற. அப்புறம் எப்படி நான் உனக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றது? எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வை. உன்கிட்ட சொல்லாம உன் முன்னாடி வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் உன் வீட்டுக்கே நான் கிளம்பினேன். அதுக்குள்ள ஒரு வேலை வந்துருச்சு. சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா அங்க ஒரு வேலை. இப்படியே டைம் போனதே தெரியல மீரா. So sorry, I'm very very sorry. சரி, இப்ப அந்த வேலை முடிஞ்சிடுச்சா? இல்லையே, பாதியிலே இருக்கு. பரவாயில்ல, அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. மீரா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன். கௌதம், நான் சொல்றது நீ கேளு. உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. சரி, வந்துடுறேன். ஆழம் தெரியாம காலை விட்டு இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதை எப்படியாவது ஒழிச்சாகும். ஹேய், நீ இங்க இருக்கியா? அது தெரியாம நான் அங்க போய் பெல் அடிச்சிட்டு இருக்கேன். கோவமா? மீரா, நான் உன்னை சொல்லட்டுமா? சும்மா சொல்லக்கூடாது, கோவத்துல கூட நீ சூப்பரா இருக்க. இப்போ உன்னை அப்படியே. சரி, இன்னும் எத்தனை தடவை இதே சொல்லிட்டு இருக்க போறேன்? நீ எப்பப்பெல்லாம் கோவப்படுவியோ அப்ப எல்லாம் சொல்ல. ஏய் மீரா, வேணாம், நான் உன் மேல ரொம்ப டென்ஷனா இருக்கேன். பரவாயில்ல, விடு. ஹேய், கைவிடாதன்னு சொல்றேன், பிடிச்ச மட்டும் விட சொல்றேன். மீரா, ஹேய். ஹலோ, சொல்லுங்க டில்லி பாபு. சார், கௌதம் அந்த பொண்ணோட எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்படியா? வெரி குட். அவங்க 2 பேரும் எங்க பாத்தீங்க? நெசப்பாக்கத்துல ஒரு வீட்ல தங்கி இருக்கிறத பார்த்தேன் சார். கரெக்டா?
எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறீங்க? அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறத கண்ணால பார்த்துட்டு தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். திலீப் பாபு, நீங்கள் வாட்ச் பண்ணுறதை அவங்க பார்க்கல? இல்ல சார். ஓகே. அந்த வீட்டோட அட்ரஸ் சொல்ல முடியுமா? நம்பர் 29 பாரதியார் தெரு, ராமாபுரம் மெயின் ரோடு, நெசப்பாக்கம். ஓகே. தேங்க்யூ திலீப் பாபு. நீங்கள் ஸ்டேஷன் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ ராஜா, நான் ராம் பேசுகிறேன். சார், சொல்லுங்க சார். அந்த கௌதமுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பொண்ணை எங்கே தங்க வச்சிருக்கான்ற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். கூடி சீக்கிரம் அவன் என்கிட்ட மாட்டிடுவான். சார், நீங்கள் அவசரப்பட்டு அவ்வளோ சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். அவன் பண்ணிக்கிட்டு இருக்க அயோக்கியத்தனத்தை எடுத்து சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். வெல் சார். அவன் ரொம்ப மோசமானவன். அவன்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இந்த பணத்தை வச்சுட்டு அவன் என்ன வேணா பண்ணுவான். அதனால இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். புரியுதா? நீங்கள் அவசரப்பட்டு அந்த பொண்ணை பார்க்குறதோ கௌதம் பார்க்குறதோ வேண்டாம். சார், நான் அவன் கூட நிச்சயம் சண்டை போட மாட்டேன் சார். அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் பேசி பார்க்கலாம் தான். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள். புரியுதா? அதே மீறி பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ சார். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். நம்பர் 29 பாரதியார் தெரு, பாரதியார் தெரு, நெசப்பாக்கம். ஓகே சார். ஓகே, பாய். தீனதயாள், நீ போட போற கையெழுத்துல தான் உன் மனைவியோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. இப்போ உன் மனைவிக்கு நீ பிரம்மா, நான் யமன். நீ ஜெயிக்கணுமா இல்ல நான் ஜெயிக்கணுமா? தயவு செஞ்சு என் மனைவியை ஒன்றும் பண்ணிடாதீங்க ஐயா. அது உன் கையில தான் இருக்கு. எனக்கு எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சு தான் பழக்கம். ஆனா உங்ககிட்ட தோக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னையா பாக்குற? இந்த தோல்வினால எனக்கு பல கோடி ரூபாய் வருது. அதனால உங்ககிட்ட தோக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ உன் மனைவியை காப்பாத்தி என்ன ஜெயிக்க போற, சரியா? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையா. ஆனா இன்னைக்கு சொல்றபடிலாம் கேட்குறேன். தயவு செஞ்சு என் மனைவியை மட்டும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க ஐயா. ராமராஜன் கெட்டவன், கொலகாரன், அவனை மாதிரி அயோக்கியம் வேற யாரும் இல்லை அப்படி இப்படின்னு உன்ன மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஐயா ஆனா நான் ரொம்ப நல்லவன். என் பேச்சை கேட்டு நடக்கிறவங்களுக்கு மட்டும் நீ நான் சொல்றதை கேட்டு நடக்கிறேன்னு சொல்றேன். அதனால உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன். வா போகலாம். டேய், வெளியில வச்சு சரி சரின்னு சொல்லிட்டு பப்ளிக் இருக்குங்கிறதுக்காக உள்ள போய் எதனா வில்லங்கம் பண்ண, டேய் ஐயோ வேணாயா, வேணாயா, என்னை விட்டுருங்க ஐயா. வேணாயா, தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஐயா. நீங்க சொல்றபடிலாம் கேட்குறேன் ஐயா. தயவு செஞ்சு எங்கிட்ட விட்டுருங்க ஐயா. ஐயா சொல்றபடிலாம் கேட்குறேன் ஐயா. தயவு செஞ்சு எங்கிட்ட விட்டுருங்க ஐயா. ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஐயா. தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. ஐயா பசங்களை பற்றி உனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மட்டும் இல்ல, கோர்ட்டுக்குள்ளே பூந்து விட்டுவாங்க. ஆஃப்டர் ஆல் ரேஷா ஆபீஸ். இங்க உன்னை வெட்டி போட்டாலும் குத்தி போட்டாலும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் உன்னோட தான தர்மம், உன்னை படைச்ச ஆண்டவன் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ நினைக்கிற மாதிரி உன் சொத்து யாருக்குமே பிரயோஜனப்படாது. எப்படி உன் வசதி? உள்ள போய் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுவேன்? பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் உன் மனைவி அங்க துடிச்சிட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து போன் அடிச்சா அடுத்த நொடி அவ துடிப்பே அடங்கிடும். நான் எதுவும் கலாட்டா பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போடுறேன். எங்களை விட்டுருங்க ஐயா. யோ, என்ன ஐயா அது? இவர் ரொம்ப நல்லவையா.
ஐயே வா வா போலாம் வா ஆ ஐயா ஆ யார் நீங்க? என் பேர் ராஜா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன எப்படி உங்களுக்கு? நான் கௌதம்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ஓ அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கௌதம் உங்ககிட்ட என்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரா? இல்ல, நானா தெரிஞ்சுக்கிட்டேன். அது எதுக்குன்றத இந்த இன்விடேஷன் சொல்லும், படிச்சு பாருங்க. உங்க உயிருக்கு உயிரான கௌதம் கல்யாணம் பண்ணிக்க போற சாந்தி எங்க அக்கா. கௌதம் உங்களை காதலிச்ச விஷயத்த வீட்டில் சொல்லாம மறைச்சதுனால பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ண கல்யாணம் இது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க காதலன் எங்க அக்காக்கு கணவனாக போறாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் நேரில் பார்த்து இன்விடேஷன் வச்சுட்டு போலான்னு வந்தேன். சிங்கப்பூர்ல கௌதம காதலிச்சு சென்னை வரைக்கும் தேடி வந்த உங்களுக்கு அவர் கொடுக்குற காதல் பரிசு தான் இந்த கல்யாணம். நடந்தெல்லாம் மறந்துட்டு இப்படி சிங்கப்பூர் கிளம்ப போறீங்களா? இல்லை ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கௌதம் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? இதை பாருங்க, உங்களை ஏமாத்தி கௌதம் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி பார்க்குறாரு. இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்காக இல்லைனாலும் எங்கள் அக்காவுக்காக கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ். மீரா, மீரா, என்ன மீரா இது? இப்பதான் கிளம்பி போனேன், அதுக்குள்ள வானா என்ன அர்த்தம்? உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். கௌதம், நான் யாரு? என்ன மீரா இது? பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் யாரு? நீ என் காதலி, என் வருங்கால மனைவி. அப்படியா? அப்ப இது என்ன? சொல்லு கௌதம், இது கருத்து என்ன? இப்ப கூட சொன்னியே நீ என் காதலி, வருங்கால மனைவின்னு. அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லையா? ஏன் கௌதம், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேனே, அதுக்கு நீ கொடுக்கிற பரிசா இது இல்ல தண்டனையா? மீரா, அது வந்து இவ்ளோ நாளா உருகி உருகி காதலிச்சியே, அது அத்தனையும் நடிப்பா? நீ சிரிச்ச அழகா இருக்க, கோவப்பட்ட அழகா இருக்க, எப்பவுமே கூடயே இருக்கணும், இப்படி எல்லாம் பேசுனியே, அது அவ்வளவு பொய்யா கௌதம்? சொல்லு கௌதம், சொல்லு. உனக்கு காதல்னா என்னன்னு தெரியாதா? உண்மையான அன்பு என்னன்னு புரியாதா? நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, என்னதான் உனக்கு முழுசா தெரியாதா? சொல்லு கௌதம், ஏன் இப்படி பண்ண? ஏன் என்ன ஏமாத்துன? சொல்லு கௌதம், சொல்லு.